அன்பான மாணவர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். பிரவீன் உத்ராத் சபா இந்தி பிரவீன் உத்ராத்தில் ஃபஸ்ட்டு பேப்பரில் 3rd கொஸ்டின் பார்க்க போகிறோம். 4th பார்த்தோம், 6th 5thலாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு 3rd கொஸ்டின் பார்க்க போகிறோம். அது பாட்டி, அதாவது பிராச்சீன் பத்திய சைனிகா, அதுலேருந்து கபீர்தாஸ், சூர்தாஸ், துளசிதாஸ், ரஹீம் இவங்களை பற்றிலாம் காவிய கற்றுக்கிட்டுருக்காங்க. அதில் 15 மார்க்கு. அதனால் அந்த ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி கபீர்தாஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 11 சரவணா கைடில் பார்க்குறோம் ஸ்டூடெண்ட்ஸ். பிரவீன் உத்ராத் சரவணா கைடு பேஜ் நம்பர் 11. கொஸ்டின் பேப்பரில் உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 3க்கான போர்ஷன் 15 மார்க்கு, அதுதான் பார்க்குறோம். பார்க்கலாமா? प्रस्तावना मुन्नुரை. கபீர்தாஸ் பக்தி கால் கே கவிதே. கபீர்தாஸ் பக்தி காலத்தை எழுதக்கூடிய, பக்தி காலத்தில் வாழ்ந்த ஒரு கவிஞர். பக்தி கால் கவி. வே நிர்குண் பகவான் கோ மான்தே தே. அதாவது அவர் உருவமற்ற கடவுளையே நம்பினார். மான்னா நம்புறது, உருவ வழிபாடு அவர் ஏற்றுக்கல, உருவமற்ற கடவுளை தான் அவர் நம்பினார். வே நிர்குண் பகவான் கோ மான்தே தே. வே அபடு தே. அபடு அணுபடு தான் அபடுன்னு கொடுத்துருக்காங்க. படுனா படிக்கிறது, அபடுனா படிப்பறிவில்லாதவர் அப்படின்னு அர்த்தம். வீர் காத்தா கால்மே கவிதா ராஜாவோங்கி சேவிகா தி. அதாவது வீர்கதா காலத்தில், வீர்னா என்ன ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது மன்னர்கள் ஆட்சி செய்யும்போது அவங்களுடைய போர், அவங்களுடைய வீரம், அவங்க எங்கெங்கே எவ்வளோ நாட்டை ஜெயிக்கிறாங்க, எப்படி ஆள்றாங்கன்னு வீரர்களின் கதை, அவர் யார் வெற்றி பெற்ற மன்னர்களின் கதைகளை அவங்கள பற்றி பாடும்போது, புகழ்ந்து பாடும்போது இந்த கவிஞர்கள் என்ன சொன்னாங்க, அந்த ராஜாக்களுக்கு சேவை செய்கிறவங்களாக இருந்தாங்களாம். அதை அவங்கள பற்றி பாடணும், அவங்கள பற்றி சொல்லணும், புகழ்ந்து அப்படின்ற மாதிரி தான் அவங்க இருந்தாங்களாம். அதாவது வீரகதா கால்மே கவிதா ராஜாவோங்கி, கவிதைகள் ராஜாவுக்கு சேவிக்காவாக இருந்தோம். ராஜாவை பற்றி புகழ்ந்து பாடுறது, ராஜ்யத்தை பற்றி பாடுறது, அவங்க என்னென்ன செய்கிறாங்கன்றதை பற்றி சொல்கிறது, அவங்களுக்கு சேபம் பண்ணிச்சு இந்த கவிதைகள் அப்படின்னு கவிஞர் சொல்கிறாரு. கபீர்னே உசே ஜனதா கி ராணி பனாதியா. அதை மக்களுக்கு ராணியாக அந்த கவிதைகளை மாற்றினார். ஏன்னா மக்களும் எளிமையில் புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் மக்களை பற்றியும் மக்கள் வாழ்க்கையை பற்றியும் மக்களுக்காகவும் மக்களுக்கேற்ற ராணியாக அந்த கவிதைகளை நம்ம கபீர்தாஸ் மாற்றினார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஜ்கே கவியோं के लिए கவிதா லிக்னா தந்தாக. இன்றைக்கெல்லாம் இந்த காலத்தில் கவிஞர்கள் கவிதை எழுதுறது எதுக்குன்னா ஒரு தொழிலாக செய்கிறாங்க, ஒரு வருமானத்துக்காக ஒரு தொழிலாக செய்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் வருமானம் வேணும், குடும்பம் நடத்தணும், சாப்பிடணும், அப்புறம் அவங்களுக்கு ஒரு இன்கம் வரணும் இல்லையா? அதனால தந்தா அப்படின்னா ஒரு தொழிலாக அதை இக்கால கவிஞர்கள் செய்கிறாங்க. இப்போ அது ஃபேஷனாக எடுத்துக்கிறாங்க. மகர் கபீர் கேலியே தபஸ்யாத்தா, அது தவம். கவிதை எழுதுவது நம்ம கபீர்தாஸை பொறுத்தவரைக்கும் அது ஒரு பெரிய தவம் அப்படின்னு அவர் நினச்சாரு. ஜாதி பாந்தி கா உன்மூலன். அதாவது ஜாதி ஒழிப்பு, ஜாதி தீண்டாமை. அந்த காலத்து ஜாத்தின்னா ஜாதி தீண்டாமை, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி அப்படின்ற பாகுபாடு நிறைய இருந்தது. பாந்தி அதை ஒழிக்க அவர் முயற்சி பண்ணார். அது ஜாதி பாந்திக்கா உன்மூலன். அவர் ஜாதி வேற்றுமையை ஒழிக்க முயற்சி செய்தார். உஸ் ஜமானேமே, அந்த சமுதாயத்தில், அப்போ அந்த காலகட்டத்தில் சமுதாயத்தில் ஜமானேமே லோகு ஜாதி பேது மான்தே, ஜாதியை நம்பினார்கள். ஜாதி பேது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், தீண்டாமை, அந்த மாதிரி நிறைய இருந்தது, தலைவிரித்து ஆடியது. சூ ஆச்சூத்து ஜோரோம் பர்தி, தீண்டாமை தலைவிரித்து ஆடியது. சூ ஆச்சூத்து தீண்டாமை, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி அப்படின்றது தலைவிரித்து ஜோர் பர்தி. அப்போ ரொம்ப தீவிரமாக இருந்தது மக்களிடையே. கபீர்தாஸ் சூ ஆச்சூத்து கா அன்மூலன், அந்த தீண்டாமையை உன்மூலன்னா ஒழிச்சு கட்டுறதுக்கு விரும்பினார். அந்த தீண்டாமையை ஒழிக்க பாடுபட்டார். சூ ஆச்சூத்து கா உன்மூலன் கர்ணா சாகத்தே தே. அந்த தீண்டாமையை உன்மூலன் ஒழித்து கட்ட ஒழிக்க விரும்பினார். இசிலியே வே லிக்தேக, அதனால தான் அவர் எழுதினார், கவிதைகள் எழுதினார் அப்படின்னு சொல்கிறாங்க.
जाति न पूछो साधु की पूछ लीजिए ஞான் मोल करो तरवार का पड़ा रहन दो म्यान ஜாத்தி ந பூச்சோ சாதுக்கி ஒரு சாதுக்கிட்ட போய் உங்கள் ஜாதி என்னன்னு கேட்காதீங்க, அவனுடைய ஜாதியை பார்க்காதீங்க, அவனுடைய எந்த ஜாதி எங்கே வரதான் என்ன குளம் கோத்திரம் இதெல்லாம் கேட்காதீங்க. பூச்சி லீஜியே ஞான், அவனிடம் இல்லை அறிவை பாருங்கள், அவங்ககிட்ட இருக்கிற ஞானத்தை பாருங்கள். ஒரு சாதுக்கிட்ட போய் என்ன ஞானம் இருக்குது, அவருக்கு எவ்வளோ அறிவு இருக்குது, அவர்கிட்ட நமக்கு என்ன கிடைக்கும் அதை பாருங்கள். இந்த மாதிரி என்ன ஜாதி என்ன குலம் அப்படின்னு கேட்காதீங்க. மோல் கரோ தருவார் கா படாரகன் தோம்யான். தருவார்னா வாள். ஒரு வாளை வாங்கும்போது அதோட ஷார்ப்னஸ், அதோட கூர்மையை பார்த்து வாங்கு. படாரகன் தோம்யான், அந்த உரையோட அழகை பார்த்து வாங்க. அந்த உரையை அங்கேயே விட்டுடு. அதோட வாளோடைய கூர்மையை தான் நீ பார்க்கணுமே தவிர அந்த உரையோட அழகை பார்க்கக்கூடாது. அந்த உரை எப்படி இருந்தாலும் அது பயனில்லை, அதை அங்கேயே விட்டுடு. நீ மோல் கரோ அந்த கூர்மையான வாளை வாளோட வாளை வாங்கு அப்படின்னு சொல்கிறாரு கபீர்தாஸ். மூர்த்தி பூஜா கா கண்டனம் தெரிவித்தல், எதிர்ப்பு தெரிவித்தல். மூர்த்தினா சிலை வழிபாட்டை அவர் விரும்பலை, நம்பலை. மூர்த்தி பூஜா கா மூர்த்தி அதாவது சிலை வழிபாட்டை, உருவ வழிபாட்டை மறுத்தல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கபீர் அந்த விஸ்வாசம்னா மூட நம்பிக்கை. அந்த விஸ்வாசம்கே விரோதி தே, அந்த விஸ்வாசம் மூட நம்பிக்கையில் மக்கள் எவ்வளோ செய்கிறாங்க, அதெல்லாம் அவர் வெறுத்தார், அதெல்லாம் எதிர்த்தார். கபீர் அந்த விஸ்வாசம்கே விரோதி தே, அந்த மூட நம்பிக்கையை எதிர்த்தார். லோக் பூஜா மூர்த்தி பூஜா சிலை வழிபாடு, மூர்த்தி பூஜா. தீர்த்தமே நகானா தீர்த்த யாத்திரை, தீர்த்த குளத்தில் குளிக்கிறது, புனித குளத்தில் நீராடல். ஸ்ரத்தா கர்ணா அதாவது வணங்குறது, தெய்வத்தை வணங்குறது, அதாவது புனித குளத்தில் நீராடுறது, அது நம்பிக்கை. இதில் நீராடினா நமக்கு நம்ம பாவங்கள்லாம் போயிடும், புண்ணியம் தான் நமக்கு வரும்ன்றத நம்புறது. ஸ்ரத்தானா இந்த இடத்துல நம்பிக்கை. ஸ்ரத்தா கர்ணா இன்கோஹி, இதையெல்லாம் தர்ம சமஜனே லகித்தே. மக்கள் இதெல்லாம் மதமாக நினைச்சாங்க. இப்படிப்பட்ட சம்பிரதாயங்களையே ஒரு மதமாக அவங்க சமஜனே லகித்தே நினைச்சார்கள். அதனால் அப்படின்னு சொல்கிறாரு. வே வாஸ்தவிக் பக்திக்கோ, வாஸ்தவிக் நிஜமான பக்தியை, உண்மையான பக்தியை பூல்கையே மறந்துட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறதால இந்த மாதிரி உண்மையான பக்தியை மக்கள் பூல்னா மறந்துட்டாங்க. லோகோங்கோ சஹி ராஸ்தா திகானே கேலியே கபீர் ககத்தேக. மக்களை சரியான பாதையை மக்களுக்கு சரியான வழியை காட்டுவதற்காக, சரியான பாதையை அவர்கள் செல்ல வேண்டும் என்பதற்காக கபீர் கபீர் இப்படி கூறுகிறார். கி அகர் பத்தர் கா பூஜ்னே சே புண்ணிய மில் சக்தாக. ஒரு கல்லை வணங்குறதால உனக்கு புண்ணியம் கிடைக்குதுன்னா, தோமை பகாடுக்கோ பூஜூங்கா, நான் ஒரு பெரிய மலையே வணங்குவேன். நீங்கள் ஒரு சின்ன கல்லை வணங்குறதால உங்களுக்கு புண்ணியம் கிடைக்குதுன்னு சொல்கிறீங்கன்னா, நான் ஒரு பெரிய மலையே வணங்கிடுவேன் அப்படின்றாரு. மூர்த்தி கிசி காம்கி நகி மகர் நகி, இந்த சிலை எந்த வேலைக்கும் பயனற்றது. மகர் சக்கி ஆட்டா பீஸ்னேக்கே காம் ஆத்திக, அதை விட அந்த கல்லேருந்து செய்கிற ஆட்டுக்கல், அதாவது மாவு அரைக்கிற இயந்திரம், சக்கின்னா மாவு அரைக்கிறது, அந்த மாவு அரைக்கிற இயந்திரம் ஆட்டா பீஸ்னே மாவு அரைக்கிறதுக்கு காம் ஆத்திக வேலை செய்யுது. சிலையால் ஒரு வேலையும் செய்ய முடியாது. ஆனால் அதுலேருந்து அந்த கல்லேருந்து செய்கிற அந்த மிஷின் ஆட்டுக்கல், அதாவது அந்த சக்கியால் இயந்திரத்தால் மாவு ஆட்டா பீஸ்னே காம் ஆத்திக, அந்த மாவு அரைக்க முடியுது, மாவு அரைக்க அது உதவுது. இஸ்லியே அதனால் சக்கி மூர்த்தி சே பலிக, இந்த சிலையை விட பயனுள்ளது இந்த சக்கி அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கல் அரைக்கும் இந்த மாவு அரைக்கும் இயந்திரம் அப்படின்னு சொல்கிறாரு கபீர்தாஸ். பாகன் பூஜை ஹரி மிலை, அதாவது ஒரு பாகன், ஒரு கல், இந்த இடத்துல பாகன்றது ஒரு பாறை, ஒரு கல், அதை வணங்குறதால பூஜை ஹரி மிலே, கடவுள். ஹரின்னா இந்த இடத்துல கடவுள்னு எடுத்துக்கணும். கடவுள் கிடைக்கிறார், கடவுளுடைய அருள் நமக்கு கிடைக்குதுன்னா, மை பூஜும் பகார், நான் மலையே வணங்குவேன், அவ்வளோ அருள் எனக்கு தேவை. மை பூஜும் பகார், நீங்கள் ஒரு சின்ன கல்லை வணங்குறதாலே உங்களுக்கு கடவுள் கிடைக்கிறாருன்னா, நான் ஒரு பெரிய மலையே வணங்கிடுவேனே அப்படின்றாரு. தாத்தேயே சக்கி பலி, அதான் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மாவரைக்க மேந்திரம் புனிதமானது, பயனுள்ளது. பீஸ் காய் சங்சா, அந்த உலகத்துக்கு உணவை கொடுக்குது, இந்த உலகத்துக்கே உணவை கொடுக்குது. நீங்கள் வச்சுருக்கிற அந்த வெறும் கல் சிலையை விட இந்த மாவரைக்கும் கல் இயந்திரம்
மிகவும் புனிதமானது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுதான் இந்த கவிதை. ஜூட்டி பக்தி கா கண்டன், பொய்யான பக்தியை மறுத்தல், கண்டனம் தெரிவித்தல். பொய்யான பக்தியை மறுத்தல். லோக் ஹாத் மே ஜபமாலா ஃபிர்தே ஹை, மக்கள் தன்னுடைய கையில் ஜபமாலையை உருட்டுகிறார்கள். பகவான் கே நாம் கோ ரட்டுத்தே ரகத்தேக, பகவானுடைய பெயரை சொல்லிக்கொண்டே நாக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. கை ஜபமாலையை உருட்டுகிறது, நாக்கு பகவான் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. லோக் ஹாத்துமே ஜபமாலா ஃபிர்தேக பகவான் கே நாம் கோ ரட்டேக ரகத்தேக மகர், ஆனால் உன்கா மண், அவருடைய மனம் சஞ்சல் ரகத்தாக, அப்படி அது ஒருநிலைப்படலை. அது 10 திசையும் தெரியுது. அது அங்கே யார் வராங்க, அவங்க என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, இவங்க என்ன கொண்டு வராங்க, அங்கே என்ன பேசிக்கிறாங்க, அவங்க என்ன நகை போட்டிருக்காங்க, இந்த மாதிரி பார்வை அலையுது. அந்த மனம் அலையுது. மனம் தியானிக்கலை, மனம் இறைவனை நினைக்கல. அப்போ இது பொய்யான பக்தி தானே. இப்படி பக்தின்னா இது எந்த விதத்தில் நியாயமான பக்தி? கபீர்தாஸ் இசே திக்கானா மாண்டே, இதை பார்த்து அவர் சொல்கிறாரு, அவர் இசே சோடனேக்கோ ககத்தேங்க, இந்த மாதிரி பொய்யான பக்தியை விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. மாலா தோ கர்மே ஃபிரை ஜீப் ஃபிரை முக்குமாகி, மாலா ஜபமாலையை, கர்மே அதாவது ஜபமாலை தோ கர்மே ஃபிரை, ஜபமாலையை உருட்டி கொண்டிருக்கிறார்கள். ஜீப் நாக்கு, ஃபிரை முக்குமாகி, நாக்கும் வாயும் இறைவனின் நாமத்தை சொல்லி கொண்டிருக்கின்றன. மனுவான்றது அந்த மனம் இருக்கிறதே, அது ஒரு திசையில் இல்லை, அமைதியாக இல்லை. மனுவாத்தோ 10 திஷி ஃபிரை, மனம் 10 திசைகளிலும் அலைகிறது. இந்த மனுவான்றது மனம், 10ன்றது 10, திஷின்றது திசை, ஃபிரை என்றால் மனம் 10 திசையும் அலைந்து கொண்டிருக்கிறது. அது அமைதியாக இல்லை, அது இறைவனை நினைக்கவில்லை. எகத்தோ சுமிரன் நாகி, இதுவா உண்மையான பக்தி அப்படின்னு கபீர்தாஸ் கேட்கிறார். குரு கி மகிமா, குருவின் மகிமையை சொல்கிறார் கபீர்தாஸ். கபீர்தாஸ் மான்தே தே कि गुरु की सहायता के बिना भगवान को पाना असंभव है, குருவின் உதவி இல்லாமல் இறைவனை அடைவது கடினம் என்று கபீர்தாஸ் நம்புகிறார். அசம்பவ், சம்பவம்னா இயலும், அசம்பவம்னா இயலாது. குருவின் உதவியோடு தான் கடவுளை நம்ம அடைய முடியும். குருவின் உதவி இல்லாமல் கடவுளை நம்ம அடையிறது அசம்பவம்னு கபீர்தாஸ் நம்புறாரு. कबीरदास मानते थे कि गुरु की सहायता के बिना भगवान को पाना असंभव है, குரு பகவான் சே படுக்கர் है, குரு இறைவனை விட பெரியவர் அப்படின்னு சொல்றாரு, அப்படின்னு நம்புறாரு நம்ம கபீர்தாஸ். குரு கோவிந்த் தோவு खड़े काके लागों पाय, बलिहारी गुरु आपने கோவிந்தியோ பதாய். குரு கோவிந்த் தோவு खड़े, குருவையும் கடவுளையும் காக்கே லாகவும் பாய் ஒன்றாக நிற்க வைக்கும்போது நீங்கள் யாரை ஃபஸ்ட்டு வணங்குவீங்க அப்படின்னு கபீர்தாஸ் கிட்ட கேட்டால் அவர் சொல்கிறாரு, பலிகாரி குரு, ஃபஸ்ட்டு நான் குருவை தான் வணங்குவேன். ஆப்னே, அவர் தான் எனக்கு கோவிந்தியோ பத்தா, இறைவனை பற்றின மகிமையை எனக்கு எடுத்துரைத்தவர் என் குரு தான், அதனால் குருவை வணங்குவேன் முதல்ல, அப்புறம் இறைவனை வணங்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. குரு கோவிந்த் தோவு கடே காக்கே லாகவும் பாய், பலிகாரி குரு ஆப்னே கோவிந்தியோ பதாய். ஹிந்து முசல்மான் ஏக்தா, இந்து முஸ்லீம் ஒற்றுமை, இந்துக்களையும் முஸ்லீம்களையும் ஒற்றுமைப்படுத்த நினைத்தார் நம் கபீர்தாஸ். அதுதான் இந்து முஸ்லீம் ஏக்தா. ஹிந்து और முசல்மான் பகவான் கே நாம் பர் தர்ம கே நாம் பர் லடுத்தே தே, அதாவது இந்து முஸ்லீம் 2 பேரும் இறைவனை பற்றியும் மதத்தை பற்றியும் சண்டை போட்டுக்கிறாங்க. தர்மன்னா மதம், எங்கள் மதம் உங்கள் மதம், எங்கள் கடவுள் உங்கள் கடவுள் அப்படின்னு அவங்க விரோதித்து ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க. இந்து और முசல்மான் பகவான் கே நாம் பர் தர்ம கே நாம் பர், இறைவனை பற்றியும் தர்மத்தை பற்றியும் லடுத்தே தே சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. வே காட்டே தே, அதெல்லாம் வெட்டிக்கின்னு மாண்டு போகிறாங்க, ஒருத்தர் வெட்டிக்கின்னு மாண்டு போகிறாங்க. மர்த்தே மார்த்தே தே, கொலையும் கொன்னுடுறாங்க, கொல்லப்படுறாங்க. இது ஜாதி வரியில் நடக்குது. அப்படி அது கபீர் உண்மை ஏக்தா லானே கேலியே ககத்தேகம், கபீர் அவங்கள ஒற்றுமைப்படுத்த முயற்சி பண்ணுறாரு. அதுக்கு தான் சொல்கிறாரு கி ஆபூஷணம் கே நாம் அலக் அலக், ஆபூஷன் இருக்குதுல்ல, ஆபூஷணம்னா என்னது, நம்ம போட்டுக்கிற நகை, நெக்லஸ், செயின், வளையல், மோதிரம், இப்படி பல பேர் இருக்குது. அதுக்கு ஆபூஷணம் ஆபரணம்ன்றது ஒன்று தான், பேர் ஒன்று தான், ஆனால் அதுக்கு நாம் அலக் அலக், அதுக்கு பேர் தனித்தனியாக இருக்குது. மகர் சோனா ஏக்குக்கு, ஆனால் தங்கம் ஒன்று தான், ஒரு தங்கத்தில் தான் இது எல்லாமே செய்யப்படுது இல்லையா? அப்போ சோனா மகர் சோனா ஏக்குக, சோனான்னு அது கோல்டு, தங்கம், ஏக்குக ஆபரணங்களின் பெயர் வேறு வேறாக இருந்தாலும்
தங்கம் ஒன்றுதான் அப்படின்னு கபீர்தாஸ் சொல்கிறார். பர்தனோன்னா பாத்திரங்கள், வெசல்ஸ். அந்த பாத்திரங்கள் பர்தனோக்கே நாம் அலக் அலகு, அந்த பாத்திரத்தின் பெயர்கள் வேறு வேறு, பானை, சட்டி, கரண்டி அப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா, தட்டு, டம்ளர் மாதிரி. நாம் அலக் அலகுக மகர்வே ஏக் ஹி மிட்டி சே பனாயி ஜாத்திக, ஒரே களிமண்ணில் இருந்தால் எல்லாமே, எல்லா பானைகளும் எல்லா பொருட்களும் செய்யப்படுகின்றன, பாத்திரங்களும். ஆனால் பெயர்கள் தான் வேறு வேறு. உசி தரக், அதை போலவே. பகவான் ஏக்குக, இறைவன் ஒருவரே. மகர் உன்கே அலகு அலகு நாமுக, இறைவன் ஒருவர் தான், ஆனால் அவருக்கு வேறு வேறு பெயர்கள் இருக்கின்றன அப்படின்னு கபீர்தாஸ் தெளிவாக சொல்லுகிறார். ககனா ஏக்கு கனக்தே ரகனா, ஒரு ரத்தினம் ஒரு தங்கத்தில் பதிக்கப்பட்டிருக்குது, அவ்வளோதான். அதுக்கு அந்த ரத்தினம் ஒரு தங்கத்தில் வைக்கிறோம். இனி மஹ பாவுன தூஜா, அதில் வேறு எந்த பொருளும் இல்லை. அது ஒரு ரத்தினம், ஒரு நகை, ககனா, ஒரு ஆபரணம், ஒரு ரத்தினம் ஒரு தங்கத்தில் பதிக்கப்படுது. அதுக்கு வேறு எந்த மதிப்பும் இல்லை, அவ்வளோதான் அதுக்கு மதிப்பு. பேகரி பேகரி நாம் தராத்தே தராயே, பேகரி அவர் எந்த ஒரு காரணம் இல்லாமல் ஒய்க்கு மட்டியாக்கே பாடே, அதாவது ஒரு குயவன் பலவிதமான பானைகளை செய்கிறார். ஆனால் அவர் குயவன் ஒரு குடிசையில் வாழ்கிறார். அவரால் செய்யப்படுகின்ற பலவிதமான பானைகளுக்கும் ஒரே மூல காரணம் அந்த மண்ணு தான் அப்படின்றாங்க. அது மாதிரி ஒரே ஒரு காரணம் தான், ஒரே ஒரு இறைவன் தான் இருக்க முடியும். அதுக்கு பலவிதமான பெயர்களும் பலவிதமான உருவங்களும் பலவிதமான உருவத்தை உருவாக்குபவர்களும் இருக்கிறார்கள் அப்படின்னு கபீர்தாஸ் சொல்கிறாரு. ரகசியவாத், ஆன்மீகம், இறை சிந்தனை, ஆன்மீகம். பாணிமே புத்புதா, பாணிமே புத்புதான்னா நீர் குமிழி. பாணிமே புத்புதா நிகழ்த்தாக, இப்போ தண்ணியிலேருந்து ரெண்டு நீர்க்குமிழிகள் வெளியே வருது. தோனோ அலகு லகத்தேக, ரெண்டும் தனித்தனியாகவே இருக்குது. மகர் ஜபு புது டூட்டு ஜாத்தாக, எப்போ அது உடஞ்சி அந்த தண்ணிக்குள்ளே கலக்குது. தபு வகு பாணியுமே மில் ஜாத்தாக, அப்போ அது பானியில் போய் எப்போ போய் கலக்குது, எப்போ உடையுதோ அது வரைக்கும் அது பெந்தனே இருக்குது. எப்போ உடையுதோ அப்போ போய் அது தண்ணியிலே கலந்துடுது. பரமாத்மா சே ஜீவாத்மா அலகு ஹோக்கர், பரமாத்மாவிலிருந்து ஜீவாத்மா தனியாக அலகு ஹோக்கர் ஆத்திக தனியாக பிரிந்து வருகிறது. ஃபிர் உசி, பிறகு அது உசிமே மில் ஜாத்திக, எப்போ போய் அதில் போய் கலக்குது. உசிமே அதிலே போய் திரும்ப மில் ஜாத்திக கலந்துடுது. வாஸ்தவமே தோனோ ஏக்கு, ரெண்டுமே பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ரியலி உண்மையிலே ஒன்று தான் அப்படின்னு நம்ம கபீர்தாஸ் சொல்கிறாரு. இஸ் தத்துவக்கோ அத்வைது, இது அத்வைதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தத்துவத்தை நம்புறவங்க அத்வைதம்னு சொல்கிறாங்க. அத்வைது ககத்தேக கபீர்னே இஸ் ரகசியவாத்கோ மானாக, இந்த இறை நம்பிக்கையை, இந்த ஆன்மீகத்தை அவர் நம்புகிறார். நமது கபீர்தாஸ். தூ கர்த்தா தூ பயா முஜ்மே ரஹீன ஹூ, அதாவது நீ தூ இறைவன் நீ எதையாவது கர்த்தா செய்து கொண்டே இருக்கிறாய். இறைவன் எதையாவது செய்து கொண்டே இருக்கிறாரு, அவர் சும்மாவே இருக்க மாட்டாரு. இதையும் எதையோ செய்து கொண்டே இருக்கிறார். இதை பார்த்து நான் பயா முஜ்மே, என்னுள்ள நான் முஜுமே ரஹீனஹூ, எனக்குள்ளே நான் இல்லை, எனக்குள்ளே ஃபுல்லாக நீ தான் இருக்கிறேன், எனக்குள்ளே நான் இல்லை. வாரி தேரே நாம் பர், நான் உன் பெயரில் பாடுகிறேன். நான் தேரே நாம், உன்னுடைய பெயரில் தான் நான் வாரி பாடிக்கிட்டே இருக்கிறேன், அதே பாடிக்கிட்டே இருக்கிறேன். நான் எங்கே பார்த்தாலும் ஜித்து தேக்கும், ஜித்துனா எந்த திக்கில் நான் பார்த்தாலும், தித்து நீ தான் இருக்கிற, எந்த திக்கில் நான் தேடினாலும் இறைவா நீ தான் இருக்கிற அப்படின்றத அவர் சொல்கிறாரு நம்ம கபீர்தாஸ். பிரேம்வாத்னா காதல்வாதம், அதாவது இப்போ ரகசியவாதம்னு பார்த்தால ஆன்மீகவாதம், அந்த மாதிரி பிரேம்வாத்னா காதல்வாதம். कबीरदास ने कहा जहाँ भी अच्छी बातें देखी, கபீர்தாஸ் ஜஹாம் பி எங்க அச்சி பாத்தே நல்ல விஷயங்களை தேக்கி பார்த்தா உனக்கு அப்பனா இல்லையா அதை எடுத்துக்கொள்வார். எங்கே நல்ல விஷயத்தை பார்த்தாலும் அதை ஏற்றுக்கொள்வார், எடுத்துக்கொள்வார், அதை அவர் தன்னதுடையதாக்கி கொள்வார். எதையுமே அவர் நல்லதை எங்கே பார்த்தாலும் நல்லதை பார்த்தா எடுத்துப்பார். உன்ஹோனே சூஃபியோக்கே பிரேம்வாத் கோபி அப்பனா இல்லையா, அதாவது காதலர்களின் அன்பை கூட அவர் ஏற்றுக்கொண்டார். காதலும் ஒரு அன்பான விஷயம் அப்படின்றதையும் அவர் காதலர்களின் அன்பை கூட அவர் ஏற்றுக்கொண்டார். வே ககத்தேக கி பிரேம் பாசார் மே நஹி பிக்தா, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா காதல்ன்றது பாசார் மே கடை தெருவில் நஹி பிக்தா விற்காது,
காதல் கடத்தலில் விற்கிற பொருள் இல்லை. நகி பகீச்சேமே உற்பன்ன ஹோத்தாக்கா, அதாவது தோட்டத்தில் பூக்கிற ஒரு பொருளும் இல்லை காதல். தோட்டத்தில் போட்டு அதை விளைய வைக்கவும் முடியாது, பாசாரில் போய் அதை விற்கவும் முடியாது. ராஜா ஹோ, ராஜாவாக இருந்தாலும், யா கரீப் ஷீஷ், ஒரு ஏழை மனிதனாக இருந்தாலும், தேக்கர் ஹி பிரேம் கா பானா ஹோகா, எல்லாருக்கும் பிரேமா ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இந்த ஏழையாக இருந்தாலும் எல்லாருக்குமே அன்புன்றது, ராஜாவாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் அவனுக்கு காதல்ன்றது ஒரு கிரீடம் கொடுக்குது, காதலன் அப்படின்றது அவ்வளோதான். மற்றபடி எல்லாருக்கும் அன்புன்றது ஒன்று தான் அப்படின்றத அவர் போதிக்கிறார். பிரேம் ந பாடி உபஜை, அன்பு உபஜை பாடி விற்கிறதில்ல, பாசாரில் விற்கிறதில்ல. பிரேம்ன ஹார்ட்டு பிகாய், அதே மாதிரி அது கடையில் வாங்குகிற ஒரு பொருளும் இல்லை, தோட்டத்தில் விளையிற ஒரு பொருளும் இல்லை காதல். பிரேம்ன வாடி உப்புஜைன்னா அதை விளைவிக்க முடியாது. பிரேம்ன ஹார்ட் பிக்காய், அது மார்க்கெட்டில் விற்காது, வாங்கவும் முடியாது. ராஜா பிரஜா, ராஜாவாக இருந்தாலும் சரி குடிமக்களாக இருந்தாலும் சரி, ஜோஹி ருச்சை, எல்லாருக்கும் அன்பு அந்த இறை காதல்ன்ற உணர்வு ஒன்று தான். சீஸ் தேயிலே லை ஜாய், அதை தலை வணங்கி அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் அவருடைய கருத்து. கலாபக்ஷ, கலை அம்சம், கலை. சந்த் கபீர்தாஸ் அபடுத்தே, கபீர்தாஸ் ஒரு படிக்காத மேதை, அவர் படிப்பறிவில் அனுபவ அறிவு அதிகம் உள்ளவர். வே சமாஜுக்கோ சுதாரணா சாகத்தேத்தே, சமுதாயம் மூடநம்பிக்கையில் மூழ்கி போகாமல் விழிப்புணர்வோடு நல்ல அறிவோடு இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். சமுதாயத்தில் மக்கள் நல்ல கூர்மையான அறிவோடையும் நல்ல தெளிந்த புத்தியோடையும் இருக்கணும், மூட நம்பிக்கையில் இருக்கக்கூடாது, மூட நம்பிக்கையை ஒழிக்கணும் அப்படின்னு அவர் நினச்சாரு. வே சமாஜுக்கோ சுதாரணா சாகத்தேத்தே இஸ்லியே உன்ஹோனே, அதனால தான் அவர் கலாபக்ஷ, அந்த கலைகள் பக்கம், அவருடைய கலைகள் அந்த பக்கம் அவர் அதிகமாக போகலை. கலாபக்ஷக்கோ கம் அவர் பாவ பக்ஷக்கோ, அந்த உணர்வு பூர்வமான விஷயங்களுக்கு அவர் அதிக மகத்துவ தியா, அதிக முக்கியத்துவம் கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிர்பி உன்கி கவிதாவோமே, இருந்தும் அவர் தன்னுடைய கவிதையில் அலங்காரம் கா பர்பார்க, அவர் தன்னுடைய கலைகளில் உருவகங்களையும் சிலேடைகளையும் கொண்டு வந்தார். சுந்தர் உப்புமாயே ஹ, உப்புமாயேன்னா ஓமைகள், சுந்தர் உப்புமாயே அப்படின்னா அழகான ஓமைகள். அனுப்பம் ரூபக் உருவகங்கள், சிலேடைகள், எமக்குன்னா சிலேடைகள், ரூபக்குன்னா உருவகங்கள், உப்புமாயன்னா உவமைகள், சுந்தர் உவமைகள், அழகான ஓமைகள், அழகான உருவகங்கள், அழகான சிலேடைகள், இதையெல்லாம் அவருடைய தன்னுடைய எழுத்தில் கொண்டு வந்தார். அந்யோக்திக, அது ரொம்ப அளவிட முடியாத நிறைய கொண்டு எழுதியிருக்கார் அவர். சபு குச்சுகை, சிலது இங்கே கொடுத்துருக்காங்க. உப்புமாயே, இந்த உப்புமாயை எப்படி வருதுன்னா, சாது ஐசா சாஹியே, ஐசா ஜெய்சா வருது பாருங்க. சூப் சுபாய், அதே மாதிரி தேரா, இந்த தேரா சாயி துஜ்மே ஜோ புகுப்பன் மே பாஸ், தேரா அதாவது சாயி, தேரா சாயி துஜ்மே, தேரா சாயி உங்களுடைய இறைவன், துஜ்மே உங்களுக்குள் தான் இருக்காரு, தேரா சாயி துஜ்மே உன்னுடைய இறைவன் உனக்குள்ளவே தான் இருக்காரு அப்படின்னு சொன்னார். ஜியோ பகுப்பன் மே பாஸ், அவர் எதுக்கு வெளியில் போய் தேடுற, அவர் வெளியில் எங்கே தேடினாலும் கிடைக்க மாட்டார், அவர் உனக்குள்ளே தான் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. யமக்குன்றது கற்கா மண்கா ஃபேங்குகர், அதாவது மணிகளை இறைத்து மனங்களை பறிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. மணிகளை, அதாவது வார்த்தைகள், மணிமணியான வார்த்தைகளை உபயோகித்து அற்புதமான மனங்களை அவர் எடுத்துக்கொள்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. கற்கா மண்கா ஃபேங்குகர், மண்கா ஃபேர் அப்படின்னு சொல்கிறாரு. ரூபக்னா உருவகப்படுத்தி சொல்லுதல். அச்சை புருஷ் இக்கு பேடுக, ஒரு நல்ல அச்சான்றதான் நல்ல அச்சைன்னு கொடுத்துருக்காரு. புருஷ்னா மனிதன், ஒரு நல்ல மனிதன். ஏக்கு பேடுக, ஒரு நல்ல மரத்தை போன்றவன், ஒரு நல்ல மனிதன் ஒரு சிறந்த மரத்தை போன்றவன். ரூபக், அதாவது ஒரு மனிதனை மரமாக உருவகப்படுத்துகிறார்
அதான் உருவகப்படுத்துதல், உருவகப்படுத்துகிறார். நிரஞ்சன் பாக்கி டார், மற்றதெல்லாம் அவனுடைய கிளைகள், மீதெல்லாம் அவனுடைய டார்னா டாலியான் படிச்சிருக்கோம்ல, கிளைகள் கிளைகள் அப்படின்னு சொல்கிறாரு. திருதேவா சாக்கா பயே, அதாவது தேவர்கள் வந்து தேவர்கள் நல்லவர்கள்லாம் வந்து சாக்கா அதோடைய இலைகளாகவும் கிளைகளாகவும், பாத்து பயா சங்கார் மற்றதெல்லாம் வந்து இலைகளாகவும், பச்சை நிற அழகான இலை. உலகமே வந்து சங்சார்னா உலகம், பாத்துனா இலையாக மாறியது உலகம் அப்படின்னு சொல்கிறாரு. அழகாக உருவகப்படுத்துகிறார், உலகத்தை இலையாக உருவகப்படுத்துகிறார். அச்சை புருஷ் நல்ல மனிதனை ஒரு நல்ல மரத்திற்கு உருவகப்படுத்துகிறார். இதுதான் வந்து உருவகம். நாம் ரத்தன் தன் பாய்கே, நீ வந்து நல்ல பெயரையும் நல்ல ரத்தினங்களையும் பெற்றிருக்கிறாய். ஒரு நல்லது பண்ணாதானே நல்ல பேர் கிடைக்கும் நம்மளுக்கு. நம்மளுடைய நடவடிக்கை வச்சு தானே நமக்கு நல்லவனா கெட்டவனா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்றதை பார்த்து நம்ம உலகம் வந்து நம்மளை எப்படிப்பட்டவன் நியமிக்குது. ஸோ நாம் ரத்தன் பேர், நீ ரத்தனன்ற பேர் எடுத்துட்ட. தன் பாயக்கே, நீ செல்வத்தை பெற்று விட்டாய் இல்லையா, செல்வம் ஆகியவற்றை நாம் வந்து நல்ல பேர், ரத்தினம் மனிதர்களுள் மாணிக்கம் என்றாலே அந்த மாதிரி நல்ல பேரை வந்து நாம் ரத்தன் தன் பாய்க்கே. காண்டி பாந்தின கோல், அந்த பெற்ற அந்த ஒரு போட்டு அதை இறுக்கி கட்டி வச்சிருக்க, அந்த நல்ல பேரை கட்டி வச்சிருக்க, அதை வந்து திறக்காத, அந்த முடிச்சு அவுக்காத. நான் காண்டி பாந்தின கோல்னா அதை ஓப்பன் பண்ணாத, அந்த பேரை வந்து கெடுக்காத அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு தான் அர்த்தம். அர்த்தாந்தர் நியாஸ், அதுக்கான விளக்கம். அர்த்தாந்தர் நியாஸ்னது இதற்கான விளக்கம். ஹீரா பாயே காண்டு கட்டியாயோ, அதாவது ஒரு வைரத்தை நீ பெற்றுவிட்டாய். ஹீரானா வைரம், பான்னா பெறுதல், பெற்று அதை வந்து ஒரு முடிச்சு போட்டு கட்டி வச்சிருக்கிற. ஹீரா பாயோ காண்டு கட்டியாயோ, ஒரு வைரத்தை பெற்று அதை நீ முடிச்சிட்டு வச்சிருக்கிறாய். பார் பாக்கோ கியோ கோலே, ஏன் அடிக்கடி அதை திறக்கிறாய்? நீ வந்து ஒரு நல்லது பண்ணி நல்ல பேர் வாங்கிட்ட, திரும்ப நீ வந்து வேறு எந்த கெட்ட செயலும் செஞ்சு எதுக்கு அதை கெடுக்கிற? அதனால் எப்பயுமே நல்லது செஞ்சால் நல்லபடியாகவே இரு, நல்லதையே செய். திரும்ப வந்து கெட்ட வழிக்கு போகாத, போயிட்டு அந்த நல்ல பேரை கெடுக்காத. ஹீரா பாயே காண்ட் கட்டியாயோ பார் பாக்கோ கியோ கோலே, ஏன் அதை அடிக்கடி திறக்க நினைக்கிற? ஏன் அடிக்கடி அந்த முடிச்சு அவிழ்க்க நினைக்கிற அப்படின்னு கேட்குறாரு. ஹல்கி தீ ஜப் செடி தராஜு, நீ அதை போட்ட போது தராசு வந்து ரொம்ப லைட்டாக வெயிட் இல்லாமல் இருந்தது. ஹல்கன்னா வெயிட் இல்லாமல் இருக்குது. ஹல்கி தீ ஜப்பு செடி தராஜு, அது இடையில போடும்போது இவனுக்கு இடையில அதிக வெயிட் இல்லாமல் இருக்குது. பூரி பையி தப்பு கியோ தவுளே, அது நிரம்பிய பிறகு அதை ஏன் நீ அளவு போடுற? அது வந்து ஒரு நல்லதுன்னு ஒரு பேர் எடுத்துட்ட பிறகு நீ எதுக்கு அதை கெடுக்க பார்க்குற? எதுக்கு ஒரு கெட்டது செய்யணும்னு நினைக்கிற? ஸோ பூரி பையி நல்ல பேர் இப்போ பூரா ரொம்பிடுச்சு, உனக்கு நல்ல பேரும் வந்துடுச்சு. தப்பு கியோ தவுளே, ஏன் அதை கெடுக்க நினைக்கிற? ஏன் அதை எடை போட்டு பார்க்கணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்குறது தான் அர்த்தாந்தம். அதுக்கு தான் இதுக்கு அர்த்தம். உபசங்கார் முடிவுரை. கபீர்தாஸ் அப்னே சமைக்கே அனுபம் விசாரக். கபீர்தாஸ் அவர் வாழும் காலத்தில் ஒரு ஒப்பற்ற கவிஞர், சமாஜ் சுதாரக், ஒரு சமுதாய விழிப்புணர்வாளர், ஒரு சமுதாய சீர்திருத்தவாதி, மகான் சந்த், சிறந்த கவிஞர், சிறந்த புலமை பெற்றவர். அவர் கவிஞர். அவர் வாழும் காலத்தில் அவர் சிறந்த கவிஞராக இருந்தார். உன்ஹோனே ஜனதா கேலியே கவிதா லிக்கி, அவர் மக்களுக்காக மக்களை விழிப்புணர்வு ஏற்பட செய்ய மக்கள் சுதார்த்தா சமாஜ் சுதாரக், அந்த மாதிரி சமுதாய விழிப்புணர்வுக்காக சமுதாய சீர்திருத்தத்திற்காக கவிதைகள் எழுதினார். இஸ்லியே உன்கி ரச்சனாவோமே மனோரஞ்சன் கா ஸ்தான் நகிக, இதனால் அவருடைய கவிதைகளில் பொழுதுபோக்கு அம்சம் வந்து ரொம்ப இல்லை. அதாவது ரச்சனாவோமே அவருடைய படைப்புகளில் மனோரஞ்சன்னா பொழுதுபோக்கு, ஒரு பொழுதுபோக்கான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. கா ஸ்தான் நகிக, அப்படி ஒரு பிளேஸ் அவர்கிட்ட இல்லை. உன்கி கவிதாயே சரல் और शिक्षा प्रद हैं. உன்கி கவிதாயே, அவருடைய கவிதைகள் எப்படி இருக்கும்? அவருடைய கவிதைகள் நுண்ணறிவு மிக்கதாக இருக்கும் மற்றும் கல்வி சார்ந்தவையாக இருக்கும். அதை உன்கி கவிதாயே சரல் எளிமையாக இருக்கும். அவர் சிக்ஷா கல்வியை நமக்கு அளிப்பவையாக இருக்கும். நமக்கு கல்வி அறிவு, நமக்கு சிறந்த அறிவை தருவதாக இருக்கும். அவர் சிக்ஷா பிரதுனா கல்வி அறிவை, நமக்கு நுணுக்கமான அறிவை தரக்கூடியதாக இருக்கும். சரல் எளிமையாக இருக்கும் அவருடைய கவிதைகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சூர் துளசி
சசி, உடுகன் கேசவ்தாஸ். அப்போ மற்ற கவிஞர்கள் சூர்தாஸ், சூர்தாஸ், துளசிதாஸ், சசி, உடுகன் கேசவ்தாஸ் இவங்க எல்லாருமே அற்புதமான கவிஞர்கள். அபுகே கவி இப்போ இருக்கிற கவிஞர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போ இருக்கிற கவிஞர்கள் மின்னலை போல, அதாவது குத்தியூத்துனா மின்னல், சம் குத்தியூத்து, சம் ஜக தக கரஹி பிரகாஷ், மின்னலை போல ஒளியை எங்கும் பரப்புகிறார்கள். இப்போ உள்ள கவிஞர்கள் இன்னும் சிறப்பாக இருக்கிறார்கள், மின்னலை போல எங்கும் ஒளியை பரப்புகிறார்கள் என்று புகழ்ந்து சொல்கிறார். தபு கபீர்தாஸ் கா கியா ஸ்தான் ஹை, இப்போ கபீர்தாஸோடைய இடம் எது, அவருக்கு என்ன பிளேஸ்? வே தோ பூரே ஆகாஷ் ஹை ஜிஸ்மே சூரஜ் சாந்த் और தாரே வித்யமான் ஹை. அதாவது அவர் சூரியன், தோ பூரே ஆகாஷ் ஹை வானம் முழுவதும், ஜிஸ்மே சூரஜ் வானத்துக்கும் உள்ள ஒரு சூரியன் போன்றவர், சாந்தினியை சாந்து நிலவை போன்றவர். அவர் தாரேன்னா என்னது? நட்சத்திரங்கள் இங்கு இருக்கும், அந்த நட்சத்திரங்கள் நிறைந்திருக்கும் முழு வானமும் அவரே. அவர் தாரானா நட்சத்திரம், சூரஜ்னா சூரியன், சாந்துனா நிலவு. இந்த பூரே ஆகாஷம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய சூரியன், சந்திரன் நிறைந்துள்ள தாரா, அந்த நட்சத்திரங்கள், இது எல்லாமே வித்யமான் ஹை, இதெல்லாம் வந்து அவர்தான் எல்லாமே என்ற அளவுக்கு அவருக்கு உயர்ந்த இடத்தை வந்து மக்கள் நம்ம கொடுத்துருக்குறோம் அப்படின்னு அவர் சொல்கிறாங்க நம்ம கபீர்தாஸை பற்றி. இது கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் உங்களுக்கு எளிமையாக இருந்ததுன்னா படிங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இந்த காவிய கத்துலேருந்து நிறைய ஆத்தர்கள் கபீர்தாஸ் பார்த்துட்டோம், இப்போ துளசிதாஸ் பார்க்கணும், அதுக்கப்புறம் வந்து சூர்தாஸ் பார்க்கணும், நிறைய இருக்காங்க. நம்ம எது இம்பார்ட்டன்ட் பார்த்து அதெல்லாம் கொஞ்சம் பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். எழுதி பாருங்கள், படித்து பாருங்கள், அப்பப்போ இதை காதால் கேட்டு உங்களுக்கு என்ன மனசில் நிற்குதோ அதை எழுதுங்க, நிச்சயமாக மார்க் போடுவாங்க. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.